பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையில் குரூப் பி அண்ட் குரூப் சி வேகன்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி சேலரி 8,000லேருந்து 20,000 வரையும் இருக்கும். அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கமிங் பேக் டு தி வீடியோ, குரூப் பி அண்ட் குரூப் சி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணும், செலெக்ஷன் ப்ராசஸ், அது எல்லாமே நான் கிளியராக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான். குரூப் பி அண்ட் குரூப் சி வேகன்சி தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் கெஜெட்டட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பச்சை இங்கில் கையெழுத்து போடாதவங்கள நான் கெஜெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் பச்சை இங்கில் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு கெஜெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து நான் கெஜெட்டட் தான். சரி ப்ரோ, இப்போதைக்கு எவ்வளோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 141 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 18th May ஓப்பன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 16 ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். ஸோ bsf.government.in rectt.bsf.government.in இந்த வெப்சைட்டில் கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ May 18th வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அஃபீஷியல், அதாவது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து May 18th ரிலீஸ் பண்ணுறாங்க. May 18th தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். June 16 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ May 18th எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டிடேட் லாகின்ல போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக May 18th ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டால் டெலகிராம் சேனல் லிங்க், இந்தியன் ஜாப்ஸ் தமிழ் டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை டச் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப்ல வந்து நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி போஸ்டிங் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 12th பாஸ் பண்ணவங்க, அடுத்து ஐடிஐ, அடுத்து டிப்ளமோ, அடுத்து டிகிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க சொல்லியிருக்க அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நர்சிங்கில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நர்சிங்கில் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் நர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அதில் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். கேட்டகிரி வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. 21லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். சேலரி 35லேருந்து 1 lakh இருக்கும். ஸோ பேசிக் 35 ப்ளஸ் உங்களுக்கு பிஎஸ்எஃப் அலவன்ஸ் அதெல்லாமே இருக்கும். அடுத்து குரூப் சி பாருங்கள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் டிப்ளமோ முடிச்சிருந்தா இந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுலேயே வந்து கேட்டகிரி வைஸ் வேகன்சிஸ் இருக்கும். டோட்டல் வேகன்சி ஏஜ் 18லேருந்து 25 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி 29லேருந்து 92 இருக்கும். அதாவது பேசிக்கு 29,000. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி குரூப் பி போஸ்டிங் எஸ்எம்டி ஒர்க் ஷாப் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் இன்ஸ்பெக்டர் வெஹிக்கல் மெக்கானிக், இதுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் டிசிப்ளைனில் டிப்ளமோ படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். மொத்தம் ஒரு 3 வேகன்சிஸ் இருக்குது. 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். குறைஞ்சது 18 வயசு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 காமிச்சிருக்காங்க. ஸோ மினிமம் 18 இருக்கணும். இதுவே இந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கெல்லாம் மினிமம் 20லேருந்து 27 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெஹிக்கல் மெக்கானிக் சேலரி 35லேருந்து 1 lakh இருக்கும். பேசிக் 35,000 இருக்கும். இந்த கான்ஸ்டபிள், ஃபிட்டர், கார்பெண்டர், அதாவது பேர்லேயே உங்களுக்கு தெரியும், இதுக்கெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அந்த டிசிப்ளைனில் குறிப்பிட்ட டிசிப்ளைனில் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டபிள் குரூப் சி வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள். 21லேருந்து 69,000 வரையும் சேலரி இருக்கும். ஸோ பேசிக் 21,000. அடுத்து வெட்டினரி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க.
வெட்டினரி ஸ்டாஃபில் குரூப் சி வேக்கன்சி ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரி கான்ஸ்டபிள் கெடல்மேன். இந்த ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரி இதுக்கு 12th பாஸ் வித் பயாலஜி, அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் பயாலஜி ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ 12th பாஸ் வித் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா வெட்டினரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கான்ஸ்டபிள் கெனல்மேன் இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அந்த ஃபீல்டில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வெட்டினரிக்கு 12th பாஸ் வித் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். கெனல்மேனுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் 18 25, சேலரி 21 69 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட்டாக இன்ஸ்பெக்டர் லைப்ரரி இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் லைப்ரரி டிசிப்ளைனில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஒரு 2 வேக்கன்சி, அதிகபட்சம் 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேசிக் சேலரி 44,000 இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டேட் சொல்லிட்டேன், May 18th. இன்னும் 2 நாளில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் June 16 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த ஷார்ட் அட்வைஸ்மெண்ட் பப்ளிஷ் ஆனதுலேருந்து 30 days அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இந்த ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் ஆனதுலேருந்து 30 நாள் வந்து கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா June 16 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அப்ளை வீடியோ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 12th ITI டிப்ளமோ டிகிரி அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் படித்த எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா ப்ரோ? இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அதை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னா 100 rupees இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் OBC இந்த EWS கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees நீங்கள் பே பண்ணணும். SC ST ஃபீமேல்ஸ் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 இருக்கும். SC ST பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ, உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்கும், என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இந்த OMR பேஸ்டு எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து ஃபிசிக்கல் இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ண மாட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் போய்ட்டு என் நம்பர் எடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு நான் இப்போ கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறதில்ல, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் யாருடைய மெசேஜும் பார்க்குறதில்ல. ஸோ மொபைலில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. 10th 12th ITI டிப்ளமோ டிகிரி அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.